ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நியூக்ளியர் பேச்சுவார்த்தைன்றது நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஈரானை நோக்கி அமெரிக்காவின் CVN-72 அப்படின்ற ஒரு கேரியர் பேட்டில் குரூப்ன்றது போய்கிட்டு இருக்கு. இந்த கேரியர் பேட்டில் குரூப்பை பற்றி அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஈரானியன் சுப்ரீம் லீடர் கொமேனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கேரியர் பேட்டில் குரூப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஆயுதங்களை கொண்டு இருந்தாலும் சரி, இந்த பேட்டில் குரூப்பை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் ஈரானிடம் உள்ளது அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேரியர் பேட்டில் குரூப்பில் என்னென்ன மாதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் ஆயுதங்கள் இருக்குது, அண்ட் இதை அழிக்கிற மாதிரி என்ன ஆயுதத்தை ஈரான் வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், CVN-72 அப்படின்ற இந்த கோட் நேமை கொண்ட USS ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர், 3 டெஸ்ட்ராயர், ஒரு சப்போர்ட் ஷிப் அப்படின்றது இருக்குது. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் மொத்தம் எத்தனை ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமாராக 80 போர் விமானங்கள் இருக்குது. அதில் என்னென்ன வகைகள் அப்படின்னா, FA-18 சூப்பர் ஹார்னட் அப்படின்ற ஒரு 4.5ஆம் தலைமுறை போர் விமானம், அடுத்தபடியாக F-35 அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம், இதற்கூடவே சேர்த்து FA-18 சூப்பர் ஹார்னட்டில் எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்குன்னே தனியாக வைத்திருக்கக்கூடிய FA-18 கிரவுலர் G ரக விமானங்கள் அதுவும் இருக்குது. அண்ட் ஹாக்கை E-2 ஹாக்கை அப்படின்னு அழைக்கப்படுற வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற AWACS ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டமை கொண்ட ஒரு போர் விமானம் இருக்குது. மற்றும் சில MH-60 ரக ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட ஏர்விங்கை பொறுத்த மட்டில் 5ஆம் தலைமுறை, 4.5ஆம் தலைமுறை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் AWACS அப்படின்னு சொல்லி ஒரு மினி விமானப்படை வைத்திருக்கக்கூடிய எல்லா ஆசட்டுமே இருக்குது. ஏர்லி வார்னிங்கில் ஆரம்பித்து ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும். அடுத்து இந்த கேரியர் பேட்டில் குரூப்பை எஸ்கார்ட் பண்ணக்கூடிய எஸ்கார்ட் ஷிப்ஸ், அதோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ஆர்லிபர்க் கிளாஸ் ஆஃப் டெஸ்ட்ராயர்ஸில் சுமாராக 92 VLS இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 to 92 VLS. VLSனா வெர்டிக்கல் லான்ச் டியூப். இந்த VLSஐ வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு டியூப் தான். இந்த டியூபுக்குள்ளே ஏவுகணையை வைப்பாங்க. ஸோ 90லேருந்து 92 ஏவுகணையை வந்து இந்த ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயரில் வைக்க முடியும். 90-92 ஏவுகணைகளில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படின்றது அந்த போர்க்கப்பல் யாருக்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எதிரிக்கிட்ட வந்து பெரிதளவில் எந்த ஒரு ஏவுகணை தொழில்நுட்பமும் கிடையாது, ரொம்ப தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பம் கிடையாது, அவங்கக்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, அல்லது மிக முக்கியமான ரன்வேஸ் மற்றும் சில முக்கியமான தலைமை அந்த மாதிரியான இடங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்ற பொறுத்த மட்டில் அவங்கள அழிக்கிறதுக்கு அதிகப்படியான டாமாக் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது 92 VLS இருக்கிற இடத்துல ஒரு 60லேருந்து 70 டாமாக் எடுத்துகிட்டு போயிட்டு மிச்சம் உள்ளது எல்லாத்துலேயும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை கொண்டு நிரப்புவாங்க. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கும் ஏவுகணை தேவை. அந்த VLSல வந்து ஒன்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அந்த ஏவுகணையை வைக்க முடியும், இல்லைனா நீங்கள் டாமாக்கை வைக்க முடியும். அப்போ எதிரிகிட்ட எத்தகைய ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும், டாமாக்கை எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. டிப்பிக்கல் லே அவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமாராக ஒரு 45லேருந்து 56 டாமாக் மிசைல்ன்றது ஒரு ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயரில் இருக்கும். ஒரு ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயரில் 56 இருக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 3 ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது, ஒரு 150 டாமாக் ஏவுகணைகள் இருக்குது. இது டெஸ்ட்ராயர்ஸில் இருக்கிற டாமாக் மட்டுமே. இது போக விமானம் தாங்கி கப்பல்லையும் ஏகப்பட்ட டாமாக் ஏவுகணைகள் இருக்குது. மற்றும் அந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள், பாம்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம கலெக்டிவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300லேருந்து 350 ஏவுகணைகள் இந்த கேரியர் பேட்டில் குரூப்பில் இருக்கும். இது கூடவே ஒரு சப்போர்ட் ஷிப் வருது. அந்த சப்போர்ட் ஷிப்புன்றது ஆயுதங்களை ஏற்றி கொண்டு போகிறதும் மற்றும் இந்த கேரியர் பேட்டில் குரூப்போட டெஸ்ட்ராயர்ஸுக்கு எரிபொருளை நிரப்புறதுக்கும் பயன்படுத்துகிற ஒரு வெசல் தான் இது. அது வந்து சண்டைலாம் செய்யாது. அதிலிருந்து தேவையான சப்ளைஸை வந்து இந்த டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் எடுத்துக்குவாங்க. இவ்வளவு தான் இந்த கேரியர் பேட்டில் குரூப். இப்போ இந்த கேரியர் பேட்டில் குரூப்பை வந்து அழிக்கிறதுக்கு ஈரான் கிட்ட ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த கேரியர் பேட்டில் குரூப்பை பொறுத்த மட்டில் இது வந்து ஒரு ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் டூலாக தான் இப்போ அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முந்தைய காலகட்டத்தில் கேரியர் பேட்டில் குரூப்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டூல் ஆஃப் வார் மெஷின்.
சண்டை அப்படின்னா முதல்ல இறங்குறது கேரியர் பேட்டில் குரூப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான விமானங்களையும் பாம்ஸையும் கொண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் எந்த மூளை முடுக்குக்கு வேணாலும் நீங்கள் ஒரு ரன்வேயை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு திறமை இருக்குது உங்களுக்கு. ஒரு ஏர்பேஸை கொண்டு போக முடியுன்ற மாதிரி ஒரு அபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்றப்ப அது எத்தகைய சக்தியை அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை வச்சுருக்கக்கூடிய நாடுக்கு கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்க அப்படின்னா சண்டை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற முதன்மையான ஆயுதம்ன்றது இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான். ஆனால் கோல்டு வார் டைமில் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் டூலாக தான் மாறுது. கன்ட்ரோல் டிப்ளமேசியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அமெரிக்கா ஒரு விஷயத்தை இன்னொரு நாட்டு மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அந்த நாட்டோட வில்லுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு காரியத்தில் ஈடுபட வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப் மூலமாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி எந்த ஒரு நாடும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண மாட்டாங்க. எக்கனாமிக் சாங்ஷன்ஸை தாங்கிட்டாலும் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் அவங்க நாட்டோட சீஸுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நீ நான் சொல்கிறத கேட்கலன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர் மூலமாக உன்னை தாக்குவேன் அப்படின்னு சொல்கிறது அந்த மிரட்டுற தோணியின் மூலமாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்குவாங்க. ஸோ கன்போர்ட் டிப்ளமேசியை பொறுத்த வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ன்றது இப்போது இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு டூல், சண்டை செய்கிற டூல் கிடையாது, எதிரியை பயமுடுத்துகிற டூல். இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இவ்வளோ தூரம் நான் லிஸ்ட்டு போட்டேன் பார்த்தீங்களா, 350 மிசைல்ஸ் இருக்குது, 90 ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது, அதில் ஸ்டெல்த் இருக்குது, 4.5 ஜென்ரேஷன் இருக்குது, எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்குது, இப்படி ஏகப்பட்டது இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ப்ரூவன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, மாடர்ன் கம்பேட்டில் அதிநவீன ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக ஏர்க்ராஃப்ட் கேரியரை இப்போ வரைக்கும் அமெரிக்கா பயன்படுத்தலை. அமெரிக்கா ஏர்க்ராஃப்ட் கேரியரை வச்சு இறங்கின எதிரிகள் எல்லாருமே வியட்நாமில் ஆரம்பித்து இப்போ நடந்த வெனிசுவேலா வரைக்கும் ரொம்ப ஹைடெக் சுப்பீரியர் மிலிட்டரி டெக்னாலஜி வச்சுருக்கக்கூடிய நாடுகள் கிடையாது. பெருசாக எந்த ஒரு மிசைல் ப்ரோக்ராம் வச்சுருக்கக்கூடிய நாடுகள் கிடையாது. ஆனால் சைனாவில் GF-21 ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல் இருக்குது. இந்தியாவில் 1500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஒரு ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல் இருக்குது. ரஷ்யன்ஸ் கிட்ட கின்சல் இருக்குது. ஸோ இப்படி உயரிய மிசைல் ப்ரோக்ராம் வச்சுருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை இது வரைக்கும் அமெரிக்கர்கள் பயன்படுத்தினது கிடையாது ஆக்டிவ் காம்பேட்டில். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை வந்து அழிப்பதற்கான ஒரு டூல் என்ன இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை மிஞ்சி போனால் ஒரு 50 கோடி வரும். ஆனால் அந்த 50 கோடி இருக்கிற ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஏர்க்ராஃப்ட் கேரியரில் விழுந்து ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் மூழ்கடிச்சிச்சு அப்படின்னா சுமாராக 1.5 லட்சம் கோடி அவுட்டு. 50 கோடி இருக்கிற ஒரு ஏவுகணை 1.5 லட்சம் கோடி இருக்கிற ஒரு ஆசெட்டை காலி பண்ணிடும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தேதி வரைக்கும் கன்போர்ட் டிப்ளமேசியை வச்சு பிற நாடுகளை மிரட்டி அடக்குமுறைக்குள்ள உள்ளாக்கி அமெரிக்கா என்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கன்போர்ட் டிப்ளமேசியை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வந்து இன்வின்சிபிளான ஒரு டூல் கிடையாது. ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை இருந்தால் போதும் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பை நம்மளால் தாக்க அழித்து விட முடியும் அப்படின்னு சொல்லி பிற நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் தனித்து செயல்பட முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கேரியர் பேட்டில் குரூப் அப்படின்றது ஒரு பவர் ப்ரொஜெக்ஷன் டூலாக தான் இன்றைக்கி இருக்கே தவிர அது ஒழுங்காக வேலை செய்யுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. யூஎஸ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் யூஎஸ் என்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்க ஈரானுக்கு எதிராக ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை பயன்படுத்துறதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் கேரியரில் ஏகப்பட்ட சென்சர்ஸ் இருக்குது, 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்குது, E2 ஹாக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆசெட்ஸை சொல்கிறாங்க. டாமா க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குது. இத்தனை ஆசெட்டை மீறிலாம் ஈரானால் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை வந்து இந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்க்ராஃப்ட் கேரியரை நோக்கி லான்ச்சே பண்ண முடியாது அப்படின்றது அவங்களோட தியரி. இதில் எது உண்மை அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றில் இப்படிப்பட்ட 2 ஆயுதங்கள் மோதி கொண்டதே இல்லை. ஹைப்பர்சானிக் ஏவுகணையும் சரி ஒரு விமானம் தாங்கிய கப்பலும் சரி மோதி கொண்டதே இல்லை. எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட காணொளிகள் மற்றும் இந்த இராணுவம் மற்றும் போரை பற்றி பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே ப்ரீவியஸாக ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கும். அந்த கான்ஃப்ளிக்டில் ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை வச்சு தான் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டெல்த் பாம்பர் ஏர்க்ராஃப்டை ஒரு சர்பியன் கமாண்டர் சுட்டு வீழ்த்தினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு மாடர்ன் டே ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டை வந்து ஷூட் டவுன் பண்ணுறது பாசிபிள் அப்படின்னு இன்றைக்கி உள்ளவங்க நம்ம எல்லாருமே கிளைம் பண்ணுறோம். டிஃபென்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளைம் பண்ணுறோம். டிபெண்ட்ஸ் ஆன் த டாக்டிக்ஸ், எந்த மாதிரியான யுக்தியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து யூ கேன் ஷூட் டவுன் அ ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் கேரியரை இது வரைக்கும் யாருமே அடித்து காலி பண்ணது கிடையாது. வேர்ல்டு வார் 2 விட்டுருங்க, அது வேறு. மாடர்ன் டே ஏர்க்ராஃப்ட் கேரியர், நியூக்ளியர் பவர்டு ஏர்க்ராஃப்ட் கேரியரை யாருமே தொட்டது கிடையாது.
அப்படி யாராவது ஒருத்தர் தொட்டு பிள்ளையார் சிலையை போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. யோசிச்சு பாருங்கள், அமெரிக்கா 11 ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுருக்காங்க. இந்த 11 ஏர்க்ராஃப்ட் கேரியருமே ஒன்று சுமாராக 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் கோடி. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுறதுல ஆரம்பித்து மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் சுமாராக அதோட லைஃப் டைமில் 10 லட்சம் கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு கப்பலுக்கு, வெறும் ஒரு கப்பலுக்கு. இந்த 10 லட்சம் கோடி செலவு பண்ணி அவங்க இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணமே உலகம் முழுக்க அவங்களோட டாமினன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காண்டி தான். அண்ட் இப்போது இந்த தருணத்தில் ஈரான் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் அடித்து காலி பண்ணிட்டாங்க, அதை டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதை செயலிழக்க வச்சுட்டாங்க. இதை மூழ்கடிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா தட்ஸ் நாட் பாசிபிள் டெக்னிக்கலி. ஏன்னா அமெரிக்கா கிட்ட அதிகப்படியான ஆசெட்ஸ் இருக்குது, தரையிலையும் சரி கடல்லையும் சரி அதிகமான ஆசெட்ஸ் இருக்குன்றப்ப ஒட்டுமொத்தமாக அவங்கள ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு கேபிட்டல் ஷிப்பை வந்து அவங்க காலி பண்ணிட்டாலே யூஎஸ் 11 ஏர்க்ராஃப்ட் கேரியரை வச்சு மெயின்டைன் பண்ணுறது வந்து முட்டாள்தனமாக ஆயிரும். யூஎஸ் செனட்டில் வந்து கேள்வி கேட்பானுங்க, நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்பானுங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் கோடி நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த 11 ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு. ஆனால் இதை ஒரு 50 கோடி ஏவுகணையை வச்சு ஈரான் போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை ஸ்கிராப் பண்ணுவாங்க. இது யூஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடி. 10 வருஷத்தில் மட்டும் 50 லட்சம் கோடின்னு கணக்கு பண்ணிங்கன்னா சுமாராக ஒரு 60 வருஷமாக யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ பணம் அவங்க செலவு பண்ணியிருக்கணும். இந்த பூச்சாண்டி வருது அப்படின்ற கதை மாதிரி தான் யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இன்றைக்கி தேதிக்கு இருக்குது. அது உண்மையிலேயே பூச்சாண்டியா இல்லை அது ஒரு பொம்மையா அப்படின்றத வந்து யாராவது ஒருத்தர் அடிச்சு காமிச்சா தான் தெரியும். நான் இப்போயும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஈரானால் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அடித்து காலி பண்ணிட முடியும் அப்படின்னா நான் சொல்லலை. ஏன்னா அப்படி நடந்ததே இல்லை. யாருமே இது வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் கேரியர் தொட்டது இல்லை. பை தியரட்டிக்கலாக ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை தடுத்து நிறுத்துறது கஷ்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலுக்கு எதிராக ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிளுக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பும் 100% வேலை செய்யவில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் நாட் ஈவன் க்ளோஸ் டு இன்டர்செப்டிங் எ சப்சானிக் க்ரூஸ் மிசைல். நம்ம பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணையை வந்து இது இன்டர்செப்ட் பண்ணுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தரையில் இருக்கக்கூடிய தாட் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதோட கேப்பபிலிட்டின்றது வேறு, இஸ்ரேலோட பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதோட கேப்பபிலிட்டின்றது வேறு. ஆனால் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் மற்றும் டெஸ்ட்ராயர்ஸில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் இது எல்லாத்தோட கேப்பபிலிட்டின்றது தாடை கம்பேர் பண்ணுறப்போ இல்லை வந்து எக்ஸ்டர்னல் பலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய இன்டர்செப்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ திறமைன்றது கம்மி. ஏன்னா அவங்க போர் கப்பலுக்குள்ளே அந்த இன்டர்செப்டாரை வந்து சொருகி நிப்பாட்டணும். அப்போ அந்த இன்டர்செப்டாரை வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் உருவாக்க முடியும், குறிப்பிட்ட வெயிட்டில் தான் உருவாக்க முடியுன்றப்ப தே ஹேவ் டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ் அந்த இடத்துல. ஸோ அந்த டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸின் காரணமாக அந்த மிசைல் வந்து தாட் அளவுக்கு சுப்பீரியராக இருக்காது, ரேஞ்ச் இருக்காது, ஸ்பீடும் இருக்காது. ஸோ தியரட்டிக்கலி பை தியரி ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலால் ஏர்க்ராஃப்ட் கேரியரை தாக்க முடியும். ஆனால் ஏர்க்ராஃப்ட் கேரியரை வந்து தாக்குற அளவுக்கு அந்த பலிஸ்டிக் மிசைல் அந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிறதுனால மெதுவாக நகரும் ஆமாம் மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏர்க்ராஃப்ட் கேரியர் ட்ரிஃப்ட் அடிக்கும் நண்பர்களே. ஒரு கார் ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு இப்போதைக்கு உலகத்திலே பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர் அதுதான். சுமாராக 1.5 லட்சம் டன் 1 லட்சம் டன் இருக்கும். அந்த 1 லட்சம் டன்னை வச்சுக்கிட்டு அது ட்ரிஃப்ட் அடிக்கும், கடலில் மிக மிக வேகமாக பயணிக்கும். அதோட ஸ்பீட் டாப் ஸ்பீடுன்றது கிளாசிஃபைட். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும், பட் தட் ஸ்டில் கிளாசிஃபைடு. உண்மையான டாப் ஸ்பீட் என்னன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ தூரம் நிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கப்பலை இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை 1000 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து அடிக்கணும். ஏன்னா நீங்கள் ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு பக்கத்தில் 500 கிலோமீட்டருக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கிற ஃபைட்டர் போர் விமானங்கள் உங்களை வேட்டையாடிடும். அப்போ நீங்கள் குறைஞ்சது 1500 கிலோமீட்டர் தள்ளி இருந்து இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸோட காம்பேட் ரேடியஸை விட்டு வெளியே இருந்து மறைஞ்சிருந்து நீங்கள் உங்களோட ஹைப்பர்சானிக் ஏவுகணையை லான்ச் பண்ணணும். ஸோ ஒரே பாசிபிள் வே நீங்கள் ஒரு 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும், 1500-2000 கிலோமீட்டர் கூட நீங்கள் தள்ளி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதுக்கு எதிராக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச்சே பண்ண முடியும். ஸோ லான்ச் பண்ணி 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஹைப்பர்சானிக் ஏவுகணை இப்படி ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை துல்லியமாக அதோட வீக்கஸ்ட் பாயிண்டில் அடிச்சிச்சு அப்படின்னா மேபி தி ஏர்க்ராஃப்ட் கேரியர் மே சிங்க். அப்படி ஒரு வேளை ஏர்க்ராஃப்ட் கேரியர் மூழ்கிச்சுன்னா யூஎஸோட கன்போர்ட் டிப்ளமசியும் அதோடு சேர்ந்து மூழ்கிடும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் ஏர்க்ராஃப்ட் கேரியரை சப்போஸ் அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை தாக்குனாலும் ஏர்க்ராஃப்ட் கேரியரை மூழ்கடிக்கிற அளவுக்கு அதில் சக்தி இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை வந்து யூஎஸ் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா அதில் அடி விழுந்தும் அது செயில் பண்ணுற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா யூஎஸுக்கு வந்து ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. வியட்நாம் வாரில் கூட ஏகப்பட்ட கேரியர்ஸில் வந்து நெருப்பு பற்றிக்கும், பாம்ஸ் வெட்டிக்கும். ஸோ இப்படி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்க பார்த்துருக்காங்க.
ஜாப்பனீஸோட கேமிகாசே ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாம் வந்து யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் மேலே பாம்பை லோட் பண்ணி வந்து விழுந்தும் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து தாங்கும். அது முழுசாக எரிஞ்சும் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஒரு வாரத்தில் திருப்பி மறுபடியும் சர்வீஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேரியர் ஆப்ரேஷன்ஸில் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து உலகத்தில் யார்கிட்டையும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸின் காரணமாக ஏர்க்ராஃப்ட் கேரியர் மூழ்கடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து நீங்கள் ஏர்க்ராஃப்ட் கேரியரை மொத்தமாக ஓட்ட போட்டு உள்ளே இறக்கி அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஏர்க்ராஃப்ட் கேரியரை டேமேஜ் பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ் இமீடியட்டாக அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொண்டு வருவாங்க. ஸோ ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து இந்த இடத்துல அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் போய் லேண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி அதை சிங்க் பண்ணணும். ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து மூழ்கணும் தண்ணியில். 1,00,000 டன் இருக்கிற ஒரு போர்க்கப்பலை மூழ்கடிக்கிறது வந்து சாதாரணமான விஷயமே இல்லை நண்பர்களே. அது என்ன தான் ஓட்ட போட்டாலும் சரி ஃபுல்லாக உள்ளே இறங்காது. மேலே உள்ள ரன்வேயை மட்டும் ஓட்ட போட்டு வச்சுருக்கோம். உள்ளே 15-20 லேயர் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் அது போயிருக்காது ஹைப்பர்சானிக் மிசைல். ஸோ இன் தியரி நம்ம சொல்லலாம், பட் அது பாசிபிளாக இருக்கிறது வந்து தெரியல, யாராலையும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.